கோவை மாவட்டம் சூலூரில் உள்ள விமானப்படை தளத்திலிருந்து தென் மாவட்டங்களுக்கு இரண்டாம் கட்டமாக நிவாரணப் பொருட்கள் 2 ஹெலிகாப்டர் மூலம் அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது. இது பற்றிய மேலும் விவரங்களை எமது செய்தியாளர் நவமணிகண்டன் சொல்ல கேட்கலாம். வணக்கம் நவமணிகண்டன், இரண்டாம் கட்டமாக என்னென்ன நிவாரணப் பொருட்கள் அனுப்பி வைக்கப்பட்டிருக்கு? முழு விவரங்கள் என்ன? கோவை சூலூர் விமானப்படை தளத்திலிருந்து 2 ஹெலிகாப்டர்கள் மூலம் இரண்டாம் கட்ட நிவாரணப் பொருட்கள் 2 டன் அளவிற்கு பால், பிரெட், சப்பாத்தி உள்ளிட்ட பொருட்கள் அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது. கோவை மாவட்டத்திலிருந்து தென் மாவட்டத்தில் பாதிப்புக்குள்ளான மாவட்டங்களுக்கு நிவாரணப் பொருட்கள் அனுப்ப கோவை மாவட்ட நிர்வாகம் நேற்று முடிவெடுத்து முதற்கட்டமாக 1 டன் அளவிலான நிவாரணப் பொருட்கள் அனுப்பியது. அதற்காக சூலூரில் இயங்கி வரும் இந்திய விமானப்படைக்கு சொந்தமான விமானப்படை தளத்திலிருந்து 3 விமானப்படை ஹெலிகாப்டர்கள் மூலம் நிவாரணப் பொருட்களை ஏற்றுக்கொண்டு மதுரைக்கு சென்றது. மதுரைக்கு சென்று அங்கிருந்து பாதிக்கப்பட்ட பகுதிகளுக்கு எடுத்து செல்லப் போவதாக நேற்று விமானப்படையினர் தெரிவித்திருந்தனர். இந்நிலையில் இரண்டாம் கட்டமாக கோவை அருகாமையில் உள்ள அண்டை மாவட்டங்களில் இருந்து நிவாரணப் பொருட்களை அனுப்ப திட்டமிடப்பட்டு சூலூரில் உள்ள தனியார் திருமண மண்டபத்திற்கு நிவாரணப் பொருட்கள் மொத்தமாக கொண்டு வரப்பட்டது. அங்கிருந்து அந்த நிவாரணப் பொருட்கள் பிரித்தெடுக்கப்பட்டு மீண்டும் இரண்டாம் கட்டமாக இன்று காலை 7:45 மணி அளவில் நிவாரணப் பொருட்கள் மீண்டும் அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது. பால், சப்பாத்தி, பிரெட் மற்றும் பெட்ஷீட் உள்ளிட்ட உபகரணங்கள் இரண்டாம் கட்ட அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது. இதில் 2 ஹெலிகாப்டர்கள் இன்னைக்கு பயன்படுத்தியிருக்காங்க. நேற்று 3 ஹெலிகாப்டர்கள் மூலம் இந்த நிவாரணப் பொருட்கள் 1 டன் அளவிற்கு அனுப்பப்பட்டிருந்தது. மீண்டும் இன்று அதே போல 1 டன் அளவிற்கு உபகரணங்கள் அனுப்பி வைக்கப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து இந்த நிவாரணப் பொருட்களை அனுப்பும் பணி அருகில் உள்ள மாவட்டங்களிலிருந்து நிவாரணப் பொருட்கள் பெறப்பட்டு அனுப்பும் பணியானது தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. இதற்காக கோவை மாவட்ட வருவாய்த்துறை அதிகாரிகள் மற்றும் உள்ளூர் பேரூராட்சி ஊழியர்கள் மற்றும் வட்டாட்சியர் அலுவலகத்தில் பணி செய்யக்கூடிய ஊழியர்கள் ஆகியோர் இந்த பணியில் ஈடுபட்டிருக்கிறார்கள். தொடர்ந்து இந்த பணியானது நடைபெற்று வருகிறது. விவரங்களுக்கு நன்றி நவமணிகண்டன். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.